பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. நிகமகல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாபமிருதத்ரவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் புரவோ ரசிகா भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपक्तमाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं देवधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। गताञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा। सो நேத்து நம்ம பாகவதத்துல என்ன பார்த்தோம்? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். சொல்லுங்க மாதாஜி. ஒரு ஒரு ரோஸ ஒரு ஓவியர் வரையறாருனாவே அந்த அதுக்கு பின்னாடி ஒரு ஓவியர் இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தையும் கண்டிப்பா ஒருத்தர் படைச்சிருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். எஸ், கண்டிப்பா. தேங்க்யூ மாதாஜி, நல்ல பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. சோ படைப்புக்கு பின்னாடி பகவான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்லுவாங்க. மிதுனர் வீட்டை பகவான் அவரோட வீடா கன்சிடர் பண்றாங்க. வெரி குட் வெரி குட். விதுரருடைய வீட்டை தன்னுடைய வீட்டை வீடு மாதிரி பகவான் நினைச்சார். பெயர்பட்ட இடத்த எதுக்காக விதுரர் திறந்து வரணும் அப்படிங்கறதே கேள்வி. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 1 அத்தியாயம். இன்னைக்கு நாம பதம் 3 படிக்கணும் இல்லையா? ராஜௌவாச்சனா யார் பேசுறாங்க? பரீட்சித் மகாராஜ். பரீட்சித் மகாராஜ். ஆனா நம்ம யார் கேள்வி கேட்டதா நம்ம ஆரம்பிச்சோம்? யார் கேட்டாங்க? சௌனக ரிஷிகள் சூத கோஸ்வாமி கிட்ட கேட்டாங்க. அப்படித்தான் நம்ம செகண்ட் கேண்டோ எண்ட் அப்படி முடிஞ்சது. தேர்ட் கேண்டோ ஆரம்பத்துல மைத்ரேயரும் விதுரரும் சந்திப்பை பத்தி நம்ம பார்த்தோம். அப்போ இங்க ராஜௌவாச்ச அப்படிங்கிறது பரீட்சித் மகாராஜரை குறிக்கிறது. புத்ரா சந்தூர்பவத மைத்ரேயேனா சசங்கம ததா வா சக சம்வாத ஏதத் வர்ணயன பிரபோ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சுகதேவ கோஸ்வாமியுடன் அரசர் கேட்டார். துறவியான விதுரருக்கும் தவத்தில் மைத்ரேய முனிவருக்கும் நிகழ்ந்த சந்திப்பு உரையாடலும் எங்கு எப்பொழுது நிகழ்ந்தது? பிரபுவே, தயவு செய்து இதை எங்களுக்கு விளக்கி கூறுங்கள். ஏற்கனவே சூத கோஸ்வாமி சொன்னார், நான் சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேட்டதை தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ
இந்த உரையாடல் எங்க போகுது இப்போ? சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜனுக்கு என்ன சொல்றார்? அதே கேள்வி பரீட்சித் மகாராஜன் கேட்கிறார். ஏன்னா 2 மகாத்மாக்கள் சந்திக்கிறாங்க, விதுரரும் மைத்ரேயரும் சந்திக்கிறாங்க. அவங்க என்ன உக்ரைன் போரை பத்தியா பேசிட்டு போறாங்க? கண்டிப்பா பகவானுடைய விஷயங்கள் தான் அங்க விவாதம் பண்ணியிருப்பாங்க. சோ அது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த பக்தர்கள் அங்க பேசியிருக்காங்க அப்படின்னா இன்னும் பேசியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இல்லையா? சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபதற்கு ஜெய். எப்படி சௌனக ரிஷி சூத கோஸ்வாமியிடம் கேட்ட கேள்விகளுக்கு சூத கோஸ்வாமி பதிலளித்தாரோ அவ்வாறே ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியும் பரீட்சித்து மகாராஜனின் கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். இவ்விரு மகாத்மாக்களும் நிகழ்ந்த அர்த்தமுள்ள சம்பாஷணை பற்றி அறிய அரசர் மிகவும் ஆவல் கொண்டிருந்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த இயல்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. எங்க என்ன நடந்தது, யார் என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்கணுங்கிற இயல்பு இருக்கு. ஆனா அதை நம்ம பகவானை பத்தி கேட்கறதுக்காக அந்த ஆஹ் அந்த ஆர்வத்தை நம்ம பகவானை பத்தி கேட்கறதுக்காக மட்டும்தான் வைக்கணும். மற்ற இடத்துல ஆர்வம் வச்சோம் அப்படின்னாக்க அது வெறும் என்னவா இருக்கும்? கிராமிய கதா அப்படின்னு சொல்றது தேவையில்லாத பேச்சு. நஹி அல்பாதோதயஸ்தஸ்ய விதுரஸ்யாமலாத்மனஹ தஸ்மின் வரியஷி பிரஷ்ன சாதுவாதோபகுங்கிதஹ. அழகான ஒரு விளக்கத்தையும் சொல்றார். துறவியான விதுரர் பகவானின் மிகச்சிறந்த தூய பக்தர் ஆவார். எனவே தவ திரு மைத்ரேய ரிஷியிடம் அவர் கேட்ட கேள்விகள் மிக உயர்ந்த நோக்கம் உள்ளவையாகவும் கற்றறிந்த பண்டிதர்களால் அங்கீகரிக்கப்பட்டவையாகவும் இருந்திருக்க வேண்டும். சோ இதனாலதான் நான் அதை பத்தி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றேன். விதுரஸ்ய அமலாத்மனக நம்ம நேத்து தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? மலம் அப்படின்னா கலங்கம். சேர்த்துட்டோம் அப்படின்னாக்க தூய்மையானது. அமலாத்மன அவர் எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் கூட கலங்கம், பௌதிக கலங்கம் இல்லாதவர். பிரஷ்னா கேள்வி. அந்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு அப்படின்னா அப்போ அந்த கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கும். அதனால அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். வெவ்வேறு பிரிவினருக்கு இடையில் எழும் கேள்விகளும் பதில்களும் வெவ்வேறு மதிப்புகளை கொண்டுள்ளன. மனிதர்களால் கேட்கப்படும் கேள்விகள் ஆன்மீக வாழ்வுக்கு உயர்ந்த நன்மை அளிக்கக்கூடியவை என்று எதிர்பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நபரின் குணத்தை கொண்டுதான் அவரது கேள்விகளையும் பதில்களையும் மதிப்பிட முடியும். பகவத்கீதையில் நிகழ்ந்த உரையாடல்கள் பரம புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் பரம பக்தரான அர்ஜுனனுக்கும் இடையில் நிகழ்ந்ததால் அர்ஜுனன் தனது பக்தரும் நண்பரும் ஆவார் என்பதை பகவான் ஒப்புக்கொண்டார். பகவத்கீதை 4.3. எனவே அவர்களுடைய உரையாடல் பக்தியோக முறையை பற்றியது என்பதை எந்த ஒரு அறிவுள்ள மனிதராலும் புரிந்து கொள்ள இயலும். உண்மையில் பகவத்கீதை முழுவதும் பக்தியோகம் அடிப்படையாக கொண்டது. கர்மத்திற்கும் கர்ம யோகத்திற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. கர்மம் என்பது பலனை அனுபவிப்பதற்காக செய்யப்படும் கட்டுப்பாடான செயலாகும். ஆனால் கர்மயோகம் என்பது பகவானின் திருப்திக்காக பக்தனால் செய்யப்படும் செயலாகும். கர்மயோகம் பக்தியை அல்லது பகவான் திருப்தியை அடிப்படையாக கொண்டது. ஆனால் கர்மமோ அதை செய்பவனின் புலன் திருப்தியை அடிப்படையாக கொண்டது. ஸ்ரீமத் பாகவதத்தின்படி உயர்ந்த ஆன்மீக நிலையில் உள்ள கேள்விகளை கேட்பதில் உண்மையான ஆர்வம் கொண்டிருப்பவர் தகுதியுள்ள ஒரு ஆன்மீக குருவை அணுகும்படி அறிவுறுத்தப்படுகிறார். ஆன்மீக வாழ்வில் விருப்பமற்ற சாதாரண மனிதன் ஒருவன் ஆன்மீக குருவை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. மாணவராக இருந்த பரீட்சித்து மகாராஜன் இறை விஞ்ஞானத்தை அறிவதில் உறுதி கொண்டிருந்தார். சுகதேவ கோஸ்வாமியோ உன்னத விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆன்மீக குருவாவார். விதுரருக்கும் மைத்ரேய ரிஷிக்கும் நிகழ்ந்த உரையாடல்கள் உயர்ந்த நிலையில் உள்ளவை என்பவை அவ்விருவரும் அறிவர். இவ்வாறாக பரீட்சித்து மகாராஜன் உண்மையான ஒரு ஆன்மீக குருவிடமிருந்து கற்றறிவதில் பெரும் ஆர்வம் காட்டினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இப்ப நம்ம ஒருத்தர் பாத்துக்கிறோம் அப்படின்னா முதல்ல கேட்கறது என்ன? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். சில பேர் ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டாச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். டெய்லி பேசிட்டே இருக்கிறவங்களா இருக்கும். அப்போ உடனே ஃபோன் பண்ணி சாப்பிட்டாச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். உடல் நலத்துக்காக மட்டும் பேசுறது என்னது அப்படிங்கிறது சூத்திரர்களுடைய தன்மை. வெறுமை உடலை பத்தி மட்டும் பேசுறது. ஆனா ஆன்மீக விஷயங்களை பேசுறது பிராமண குணம்.
இப்போ ஃபோன் பண்ணி பக்தர்களா இருந்தா ஃபோன் பண்ணி என்ன பேசிப்பாங்க, உங்க சாண்டிங் முடிஞ்சிருச்சா, ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா, இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது. ஸோ அவங்களும் சாப்பிட்டாச்சான்னு கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எதை பத்தியும் பேசணும், நம்மளுடைய சாதனா, நம்மளுடைய பக்தி வாழ்க்கையில நமக்கு இன்னைக்கு எப்படி இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேசணும். ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, இன்னைக்கு என்ன ஆஃபர் பண்ணீங்க பகவானுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாற்றம், இதை நம்ம வந்து கேட்கணும். ஸோ பிரபுபாதருக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இப்போ பெரிய ஒரு மீட்டிங் இருக்கு. ஸோ அங்க வந்து இந்த வணிகர் சங்கம், அங்க வந்து ஆன்மீக விஷயம் பேச முடியுமா? அவங்க யாராவது கிருஷ்ணரை பத்தி பேசுவாங்களா? ஸ்டாக் மார்க்கெட்ல உட்காந்துக்கிட்டு கிருஷ்ணர் வந்து குருக்ஷேத்திர யுத்தத்துல என்ன உபதேசம் பண்ணார் அப்படின்னு அங்க யாராவது பேச போறாங்களா? கண்டிப்பா கிடையாது. அங்க வந்து என்ன ஏறிச்சு என்ன இறங்குச்சு அதான் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த குணத்தை பொறுத்தது, ஒருத்தருடைய குணத்தை பொறுத்தது. ஸோ பக்தர்கள் சங்கத்துல நாம பகவானை பத்தியும் பகவானுடைய லீலைகளை பத்தியும் பக்தர்களை பத்தியும் நாம் வந்து பேசணும், கேட்கணும். அது ரொம்ப உயர்ந்தது. ஸோ அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, 2 பேர் சாதாரணமானவங்க கிடையாது. விதுரரும் மைத்திரேயரும் அவங்க வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அங்க வந்து பகவத் விஷயங்களுக்கு பேசப்பட்டிருக்கும், ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த நாள்ல கம்யூனிகேஷனே ரொம்ப கஷ்டம், நேரா நம்ம கேட்டாதான் உண்டு, மற்ற வழிகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால அந்த சம்பாஷணையில பகவானை பத்தின விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல அந்த ஆர்வத்துல பரிஷத் மகாராஜரும் இங்கே கேட்கிறார். सूत उवाच स एवं ऋषिवर्योऽयं पृष्टो राज्ञा परीक्षिता प्रति आहतं सुबहुवित् प्रीतात्मा श्रूयतामिति. திரும்ப கான்வர்சேஷன் எங்க போச்சு அப்படின்னா, சூத உவாச்ச, சூத கோஸ்வாமி சௌனக ரிஷிகள்கிட்ட சொல்றார். ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், உயர்ந்த அனுபவம் உள்ளவரும் மகா முனிவருமான சுகதேவ கோஸ்வாமி அரசரிடம் திருப்தி அடைந்தார். இவ்வாறு கேள்வி கேட்ட அரசரிடம் அவர் கூறினார், இவ்விஷயங்களை கவனமாக கேளும். இப்ப அந்த சீக்வன்ஸ் கரெக்டா புரியுது இல்லையா? சோ சௌனகாதி ரிஷிகள் சூத கோஸ்வாமி கிட்ட கேட்டாங்க. அப்போ சூத கோஸ்வாமி உடனே வந்து மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் நடந்த சம்பாஷணையை ஆரம்பிச்சார். அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம பரீட்சித் மகாராஜரும் இந்த கேள்விய சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேட்டார். அப்போ அந்த கேள்விக்கு சுகதேவ கோஸ்வாமி இந்த மாதிரி பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சூத கோஸ்வாமி சௌனக ரிஷிகள்கிட்ட சொல்றார். இப்ப திரும்ப டைரக்ட் கான்வர்சேஷன் சுகதேவ கோஸ்வாமிக்கும் பரீட்சித் மகாராஜருக்கும் இந்த உரையாடல் தொடர்கிறது. ஸ்ரீ சுக உவாச்ச யதா து ராஜா ஸ்வசுதான சூதான் அசாதௌம் புஷ்ணன்ன தர்மேன வினஷ்ட திருஷ்டிஹி प्रादुर्यविष्टस्य सुतान् विबन्धून् प्रवेश्य लाशा भवने तताह. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், திருதராஷ்டிர மகாராஜன் நேர்மையற்ற தன் மகன்களை ஆதரிப்பதற்காக பாவ ஆசைகளால் கவரப்பட்டு குருடராக, இவ்வாறாக தன் தம்பி மகன்களான பாண்டவர்களை கொல்வதற்காக அவர் அரக்கு மாளிகைக்கு தீ மூட்டினார். சோ இப்ப வந்து எதுக்காக வீட்டை துறந்தார் விதுரர் அப்படிங்கிறதுக்காக அந்த காரணங்கள் எல்லாம் இங்க வந்து சூத கோஸ்வாமி சொல்லிக்கிட்டே வர்றார். ஏன்னா இந்த சரித்தம் யாரை பத்தினது, தன்னுடைய பாட்டனார்களை பத்தினது. பரீட்சித் மகாராஜர் பாண்டவர்களுடைய பேரன் இல்லையா, பாட்டனார்களை பத்தின சரித்தம். சோ அதனால இங்க வந்து அது சொல்லிக்கிட்டே வர்றார். இந்த மாதிரி திருதராஷ்டிரர் பிறவியிலேருந்தே குருடர் தான். ஆனாலும் என்ன பண்ணார், அவர் 2 பக்கம் குருடு. அவர் எதனால குருடு, எப்படியும் பாண்டவர்களை ஒழிக்கணும்னு நினைச்சார். அவருக்கு அந்த ஆன்மீக பார்வை இல்லை. சோ பிரபுபாதர் வந்து பகவத்கீதையில அந்த முதல் ஸ்லோகம், திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவக மாமகா பாண்டவாச்சைவ கிவ குர்வத சஞ்சய அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் பொருளுரையில கொடுத்திருப்பார். திருதராஷ்டிரர் வந்து கண்கள் குருடு மட்டும் கிடையாது, அவருக்கு ஆன்மீகமாவும் அவர் எப்படி இருக்காரு, குருடா இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பொருளுரையில ரொம்ப அழகா கொடுத்திருப்பார். ஏன் அப்படின்னா, நமக்கு நம்ம யாருன்னே தெரியல அப்படின்னாக்கா நம்ம குருட்டு வாழ்க்கை தான் வாழ்றோம்னு அர்த்தம். நான் யார், கடவுள் யார், எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம், எனக்கும் கடவுளுக்கு என்ன தொடர்பு, நான் ஏன் இங்க இருக்கேன், என்ன பண்ணணும், இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரியல அப்படின்னா அது குருட்டு வாழ்க்கைன்னு தான் அர்த்தம். அதனால இங்க வந்து அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். சுபமலர் மாதிரி படிக்கிறீங்களா?
படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. திருதராஷ்டிரர் பிறவியிலிருந்தே குருடர். ஆனால் பார்வையை இழந்த அவரது குருட்டுத்தனத்தை விட நேர்மையற்ற அவரது மகன்களை ஆதரிப்பதற்காக அவர் செய்த பாவ செயல்கள் அதிக குருட்டுத்தனமானவையாகும். கண் பார்வையை இழந்திருப்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு தடை அல்ல. ஆன்மீக குருடனாக இருக்கும் ஒருவன் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தாலும் அந்த குருட்டுத்தனம் மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு ஆபத்தானதாகும். நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ சூர்தாஸ் அப்படின்னு பகவத் பக்தர் அவர் விருந்தாவனத்துல இருக்கார். சூர்தாஸ் ரொம்ப பெரிய பக்தர். அவர் பகவானுக்கு முன்னாடி உட்கார்ந்து அவர் கண்ணு தெரியாது. ஆனா பகவான் என்ன மாதிரியான ஆடை அலங்காரங்கள் அணிஞ்சிருக்கார், என்ன மாதிரியான அலங்காரம் அவருக்கு செய்யப்பட்டிருக்கு, எல்லாம் அவர் பார்க்க முடியும். அவரால் பார்க்க முடியும். அவருக்கு என்ன இருந்தது? ஆன்மீக பார்வை இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் குருட்டு சமுதாயம். அவங்களுக்கு ஆன்மீக பார்வை கிடையாது. உடல் ஆரோக்கியம் இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, மூளை நல்லா வேலை செய்யுது, எல்லாத்தையும் வச்சு என்ன பண்றாங்க? இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கான காரியங்கள்ல அவங்க ரொம்ப மும்முரமா இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நம்ம கல்வி படிக்க போற இடத்துலையும் சரி, ஆன்மீகமான ஒரு விஷயமும் அங்க கிடையாது. ஸோ அதனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்னைக்கு குருட்டுத்தனமான விஷயங்கள் தான் இன்னைக்கு எல்லாம் பண்றாங்க. கண்டிருந்தும் எப்படி இருக்காங்க? குருடர்களா இருக்காங்க. யதா சபாயாம் குருதேவதேவ்யாக கேஷாபிவர்ச்சம் சூத கர்ம கர்ஹ்யம் ந வாரயாம் ஆச நிருப சுஷ்ணுஷாயாக ஸ்வாஸ்ரை ஹரந்தியா குஷகுங்குமானி. புண்ணிய புருஷராகிய யுதிஷ்டிர மகாராஜனுடைய மனைவியான திரௌபதியின் கேசத்தை துஷாதனன் பற்றி இழுத்ததால் அவளது ஸ்தனங்களில் இருந்த குங்குமம் அவளது கண்ணீரில் கரைந்தோடியது. எனினும் துஷாதனின் வெறுக்கத்தக்க அச்செயலை அரசர் தடுக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அவங்க பக்கம் பண்ண மிகப்பெரிய தவறு. கர்ணன் அப்படியே கர்ஜிக்கிறான் அந்த சபையில உட்கார்ந்து, துரியோதனா நீ ஜெயிச்சுட்ட, அதனால திரௌபதி இனிமே உனக்கானவள், உன்னுடைய உரிமை. என்ன பண்ண? திரௌபதியை இழுத்துட்டு வர சொல்லு. சோ திரௌபதி அப்ப வெளியில வரக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. சோ அப்போ துஷாதனனை கர்ணன் உற்சாகப்படுத்துறான், போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி. சோ துஷாதனன் திரௌபதியோட கூந்தலை பிடிச்சு தலைமுடியை பிடிச்சு இழுத்துட்டு வரா. தகாத செயல். ஆனா எத்தனை வயசா இருக்கும் திருதராஷ்டிரருக்கு? இவ்வளவு பெரியவர். தன்னுடைய மருமகள், தன்னுடைய தம்பியோட மருமகளா இருந்தாருன்னா, தன்னுடைய மருமகளா இருந்தாருன்னு தன்னுடைய மருமகள் சில பேர் கூடி இருக்கிற சபையில இந்த மாதிரி அவமானப்படுத்தப்படுறாளே அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணல, இனிமே தோணவே இல்லை. சோ அதுதான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமானது. வேறொருடைய வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். ஏன்னா ஒரு பெண், அதுவும் பதிவிரதை பகவத் பக்தரான ஒரு பெண்ணை அவங்க என்ன பண்ணாங்க? ரொம்ப கீழ்த்தரமா அவங்க நடத்தினாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப கேவலமான செயல். இந்த மாதிரி கேவலமான செயல் செஞ்சு அவங்களுக்கு என்ன வரல? புத்தி வரல. புத்தி வராம அவங்க திரும்ப திரும்ப தவறுக்கு மேல தவறு செஞ்சுக்கிட்டே போறாங்க. அப்பா, கொடுமையான ஒரு மனோநிலை. இது எதுக்காக வருது அப்படின்னா, அந்த பாசம், குருட்டுத்தனமான பாசம். தன் மகன் என்ன சொன்னாலும் கேட்கறது, அவனுக்கு எடுத்து புத்தி சொல்லணும் அப்படிங்கிற அந்த தன்மை கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான பெற்றோர்கள் அப்படிதான் இருக்காங்க. யாருக்கும் குழந்தைகளை கண்டிக்கிறதுக்கான தைரியமே கிடையாது. ஏதாவது சொல்லிட்டு அதான் பண்ணிடுவானோ அந்த பயம் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அவ்வளவு செல்லம் கொடுக்குறாங்க. அவ்வளவு செல்லம் கொடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு என்ன அப்படின்னு கொஞ்சம் சத்தமா பேசிட்டா கூட, இன்னைக்கு பாருங்க, யாரையும் அடிக்கக்கூடாது, ஸ்கூல்லயும் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, வீட்லயும் ஒண்ணும் சொல்லக்கூடாது. எப்படி அவங்களுக்கு அந்த கண்டிப்புங்கிறது எப்படி வரும்? எப்படி கண்டிக்காம எப்படி ஒரு குழந்தைய வளர்க்க முடியும்? அப்ப என்ன ஆகும்? அவங்க செய்யறதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சோ அதனால எந்த இடத்துல நம்ம கண்டிக்கணும், எந்த இடத்துல நம்ம அன்பு செலுத்தணும், இது ஒரு பெற்றோருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். எதை வாங்கி கொடுக்கணும், எதை வாங்கி கொடுக்க கூடாது, என்ன தேவை, இதெல்லாம் ஒரு குழந்தைங்களை வளர்க்கும் போது இது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. அந்த குழந்தை கேட்டுருச்சு, என்னால வாங்க முடியலையே, சரி ஓவர் டைம் பண்ணுவோம், ஓவர் டைம் வேலை பண்ணி அந்த குழந்தைக்கு அதை வாங்கி கொடுப்போம். கடைசியில அதை என்ன பண்ணுவோம்? போட்டு உடைச்சிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு அந்த அருமையோ மதிப்போ ஒன்றும் தெரியாது.
நீ 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, சும்மா ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, அது ரெண்டும் சமம் தான் அந்த குழந்தை. அது வந்து எங்க அம்மா 2 லட்சம் போட்டு எடுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு தெரியாது. நமக்கு தான் பணத்தோட மதிப்பு, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ரொம்ப காமெடி என்ன அப்படின்னாக்க, எங்க பிரஜநாத் வந்து ஏதோ கேட்டு வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போ ஆரம்பத்துல இங்க ஒய்ஃபை இல்லாததுனால நமக்கு கிளாஸ் வந்து சரியா ரெக்கார்டிங் ஆக மாட்டேங்குது. அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தோடனே நான் என் பையன்கிட்ட சொல்லி, நீ ஒய்ஃபை வாங்கிடுப்பா, கனெக்ஷன் வாங்கிடு அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அவன் ஒய்ஃபை கனெக்ஷன் வாங்குறதுக்காக கூப்பிட்டா வந்துட்டாங்க. அவங்க ஒரு அட்டைப்பெட்டி கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் வச்சு அட்டைப்பெட்டி கொண்டு வந்தாங்க. கடைசியில அவன் என்ன கேட்டானோ அதை விட்டுட்டு எதை வச்சு விளையாடுறான்? அந்த அட்டைப்பெட்டியை வச்சு விளையாடிட்டு. நான் அதான் சொன்னேன், நீ அந்த 500 ரூபா போட்டு அந்த பொம்மை வாங்கி கொடுக்கறதும் ஒண்ணுதான் அவனுக்கு, இந்த அட்டைப்பெட்டியும் அவனுக்கு ஒண்ணுதான். சோ அவங்களுக்கு ஒரு கிரேவிங், ஏதாவது நமக்கு வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு இருக்கே தவிர, அது அட்டைப்பெட்டியா இல்ல துண்டு பேப்பர், இத்தினோண்டு பேப்பரா, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இல்ல 1000 ரூபாய்க்கு ஒரு பொம்மையா, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எதுவா இருந்தாலும் என்ன, ஒரு 10 நிமிஷம் அதை பார்த்த உடனே ஒரு ஆசை, அதை உடனே வாங்கணும், உடனே அதை வந்து விளையாடணும் ஒரு ஆசை. அதுக்கப்புறம் தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, போயிட்டே இருக்கும். சோ அது மாதிரி எது நமக்கு தேவை, எது தேவையில்லை, எப்படி நம்ம வந்து கண்டிப்புங்கிறதும் வீட்டுல கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பு இல்லாம குழந்தைகளை கண்டிப்பா வளர்க்கவே கூடாது. அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கும் கத்துக் கொடுக்கணும். அதே மாதிரி வீட்டுல சின்ன சின்ன வேலைகள், பெண் குழந்தைகளா இருக்கட்டும் ஆண் குழந்தைகளா இருக்கட்டும், அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அதெல்லாம் அந்த காலத்து பழக்கம். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க ஏதோ 2 வேலை செஞ்சுட்டு போகும். அது அந்த காலத்து பழக்கம். இந்த காலத்துல அது ஷூ சாக்ஸ் கொண்டு அதுக்கு போட்டு விட்டு, அதுக்கு எல்லாத்தையும் மாட்டி விட்டு எல்லாம் ரெடி பண்ணி அவ்வளோ எல்லாம் பேம்பர்லாம் பண்ணி வளர்த்தோம் அப்படின்னாக்க அவங்களால என்ன பண்ண முடியாது, இண்டிவிஜுவலா வந்து எதையும் பண்ண முடியாது. ஸோ படிச்சிருப்பாங்க, எல்லாம் இருக்கும், ஆனா தைரியம் இருக்காது, எதையாவது ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இருக்காது, எங்கேயாவது ஏமாந்து போகணும். எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கணும். வீட்டுல வந்து சின்ன சின்ன சர்வீஸ் பண்றது, காலம்புற எழுந்தோடனே பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது, பகவானுக்கு பூ வைக்கிறது, அவருக்கு தண்ணி, துளசி போட்டு தண்ணி கொண்டு போய் வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சேவைகளாவது அந்த குழந்தைங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். சின்ன வயசுல இருந்தே அந்த பிராக்டிஸை கொண்டு வந்தா கொஞ்ச நாள் கழிச்சு காலேஜ் போய் மறந்து போனாலும் அவங்களுக்கு திரும்ப கிரகஸ்த வாழ்க்கையில ஈடுபடும் போது இதெல்லாம் உதவி செய்யும். இன்னைக்கு கூட ஒரு பொண்ணை பார்த்தோம். ஸோ அந்த குழந்தையிலேருந்தே எங்கிட்ட கிளாஸ்க்கு வந்துட்டு இருந்த குழந்தை இன்னைக்கு சென்னையில வேலை பார்க்குறா. ஆனா எல்லாம் மறந்து போயிருக்கு, ஹரே கிருஷ்ணாலாம் ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் நான் நினைச்சுக்கிட்டேன், இது வந்து வீண் போகாது, நம்ம சொல்லி கொடுத்தது வீண் போகாது, கண்டிப்பா கிரகஸ்த வாழ்க்கைக்கு போகும்போது அது உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி. ஸோ குழந்தைகளுக்கு நம்ம கண்டிப்பும் காட்டணும். தவறு செய்தா அவங்களை கண்டிக்கணும். திருதராஷ்டிரர் தான் பண்ணாம விட்டார். எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, விதுரர் சொல்லி பார்த்தாரு, ஈவன் வியாசர் கூட வந்து சொன்னார், இந்த ஒரு பையனை மட்டும் நீ வந்து வேண்டான்னு சொல்லி விட்டுரு, அப்போ உங்களுடைய வம்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. திருதராஷ்டிரருக்கு அந்த மூத்த மகன் மேல, மகனை விட அந்த பதவி, எனக்கு நான் தான் ராஜாக முடியல, என் பையன் ராஜாகனா அவன் மூலமா நான் அனுபவிக்கிறேன். எக்ஸ்டெண்டட் சென்ஸ் கிராட்டிபிகேஷன் இதுக்கு பேரு, விரிவடைந்த சுயநலம். என் பையன் மூலமா நான் அனுபவிக்கிறேன். என் பையன், நான் ராஜா ஆகல, என் பையன் ராஜா. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம் இல்லையா, என் பையன் அப்படி, என் பையன் இப்படி, என் பொண்ணு அப்படி, என் பொண்ணு இப்படி, அப்படி பெருமையா சொல்லிக்கிறோம் இல்லையா? அது என்னது? நம்மளுடைய சுயநலம், அந்த விரிவடைந்த அந்த நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம். சோ அப்ப என்ன ஆச்சு, என் பையன் ராஜா ஆயிட்டா நானே ராஜா ஆன மாதிரி. அதனால அந்த அரச பதவிக்காக எதை வேணா செய்யறதுக்கு திருதராஷ்டிரர் தயாரா இருக்க. அதனால பயம் வேற மாத்தாச்சு அவருக்கு, பயம் வேற. எங்க சந்தேகத்துல எங்க 2 பேரும் சமாதானம் போயிடுவாளோ, இந்த கல்யாணம் இது சண்டை நடக்காம இருந்துடுமோன்னு வேற அவருக்கு செல்ஃபிஷா. அது அந்த இடத்துல செல்ஃபிஷா இருக்கிறது. ஆமா. த்யூதே து அதர்மேன ஜிதஸ்ய சாதோஹு சத்யாவலம்பஸ்ய வனம் கதஸ்ய ந யாஷதோதாத் சமயேன தாயம் தமோஷு ஜானோ யத் அஜாதசத்ரோஹு. பகைவர் இல்லாமல் பிறந்தவரான யுதிஷ்டிரர் சூதாட்டத்தில் அநியாயமாக தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் சத்தியவிரதத்தை ஏற்றிருந்ததால் அவர் வனம் சென்றார். நாளடைவில் திரும்பி வந்த அவர் ராஜ்யத்தில் தமக்கு சேர வேண்டிய பாகத்தை திருப்பிக் கொடுக்கும்படி வேண்டினார். ஆனால் மாயைக்கு அடிமைப்பட்டிருந்த திருதராஷ்டிரர் அதற்கு மறுத்துவிட்டார். பகைவர் இல்லாமல் பிறந்தவரான அஜாத சத்ரு, ஜாத அப்படின்னா வெற்றி கொள்ளக்கூடியவர், அஜாத வெற்றி கொள்ளப்பட முடியாதவர். அப்படி இருக்கக்கூடிய திருதராஷ்டிரருக்கு அப்படி இருக்கக்கூடிய யுதிஷ்டிர மகாராஜனுக்கு யார் பகைவர்களா இருந்தாங்க?
திருதராஷ்டிர வம்சம் அவங்க வந்து கௌரவர்கள் பகைவர்களா இருந்தாங்க. ஆனா இங்க வந்து பகைவர் இல்லாதவன் சொல்லப்பட்டிருக்கே, அது என்ன அர்த்தம்? பகைவர் இருந்தாங்களா இல்லையா அவருக்கு? இவரு அவருக்கு பகைவர் கிடையாது ஆமா, மாதாஜி, அது இவங்க தான் அவங்கள பகைவனா நினைச்சாங்க மாதாஜி. வெரி இவர் வெரி யாரும் குட். பகைவரா எடுத்துக்கல. இவர் யாரையும் பகைவரா நினைக்கல. பகையை விரும்பல. அதான் அவர் யாரையும் நினைக்கல, இவ தான் இவர் அவங்கள நினைக்கல. அதனால அவர் யாரு? அஜாத சத்ரு. நம்மளும் அந்த மாதிரி அஜாத். இருக்கணும். நமக்கு இப்ப குடும்ப சூழ்நிலை இருக்கு, பல சூழ்நிலைகள் இருக்கு. நம்ம வந்து இஸ்கான் போனா பல பேருக்கு பிடிக்காது. ஆனா நம்ம யாரையும் வெறுக்கக்கூடாது. அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க, அவங்களுக்கு இது பிடிக்கல அப்படி சொல்லி நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, ஆஹ் தப்பா நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியல, அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் புரியும் போது அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. சோ நம்ம யாரையும் பகைவர்களா நினைக்க கூடாது. சோ அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம பகையா நினைச்சாலும் அது நம்ம பாதிக்காது, அது நம்மள பாதிக்காது. சோ அதனாலதான் இங்க வந்து யுதிஷ்டிர மகாராஜர் அஜாத சத்ரு அப்படின்னு சொல்லப்படுறார். அவர் என்ன பண்ணார்? சத்தியம், அவருக்கு தர்மம் தான் ரொம்ப முக்கியம். தர்மத்தை அவர் வந்து அவ்வளவு கடைபிடிச்சார். அதனால சரி, இந்த சூதாட்டத்துல என்ன என்ன பந்தயம் வச்சிருக்காங்க, காட்டுக்கு போகணும். 12 வருஷம் காட்டுக்கு போகணும். சரி போயிட்டேன், கிளம்பி போயிட்டேன் இல்லையா. 12 வருஷம் நாட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போகணுங்கிறதுன்னு சாதாரண விஷயமா? சோ பகவான் ராமச்சந்திரமூர்த்தியும் அப்படிதான் பண்ணார். சோ அவங்க எல்லாம் வந்து சொன்ன வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க. மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. எனக்கு ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யுதிஷ்ட மகாராஜன் தன் தந்தையின் ராஜ்யத்துக்குரிய உரிமையுள்ள வாரிசாக இருந்தார். ஆனால் துரியோதனன் முதலான தன் சொந்த மகன்களுக்கு ஆதரவு காட்டுவதற்காக யுதிஷ்டனின் பெரியப்பனான திருதராஷ்டிரர் தன் தம்பி மகன்களின் ராஜ்ய உரிமையை பறிப்பதற்காக பல அநியாயமான வழிகளை கையாண்டார். இறுதியில் ஆளுக்கு ஒரு கிராமம் என்ற கணக்கில் 5 கிராமங்களை மட்டுமே பஞ்ச பாண்டவர்கள் கேட்டனர். ஆனால் அதையும் துர் மறுத்துவிட்டனர். இச்சம்பவம் தான் குருச்சேத்திர யுத்தத்திற்கு காரணமாயிற்று. எனவே குருச்சேத்திர யுத்தத்தை தூண்டியவர்கள் குருக்களே, பாண்டவர்கள் அல்ல. பாண்டவர்கள் சத்திரியர்கள் என்பதால் அவர்களுக்கு ஏற்ற ஜீவனோபாயம் ஆட்சி புரிவதுதான், வேறெந்த உத்தியோகத்தையும் ஏற்பதல்ல. பிராமணர், சத்திரியர் அல்லது வைசியர் ஒருவர் வாழ்க்கை தேவைகளுக்காக எத்தகைய சூழ்நிலையிலும் உத்தியோகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வர்ணாசிரம தர்மம் அந்த நாள்ல வந்து ரொம்ப முறையா கடைபிடிக்கப்பட்டது. உத்தியோகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னா என்ன அர்த்தம்? யாருக்காவது புரியுதா? உத்தியோகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னா என்ன அர்த்தம்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ராஜ்ய பரிபாலனை விட்டு வேற எதுக்கும் போக மாட்டாங்க. பணத்துக்காக யார் கீழயும் போய் என்ன பண்ண மாட்டாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க. பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க. வேலை பார்க்க மாட்டாங்க. யார் கீழயும் போய் அவங்க வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. யார் யாரு? பிராமணர், சத்திரியர், வைஷ்யர். வைஷ்யர் தொழில் செய்வார். அவர் யார்கிட்டயும் போய் கை கட்டி நின்று வேலை பார்க்க மாட்டார். தன்கிட்ட ஒரு மாடு இருக்கா, அந்த மாடு வச்சு அவங்க வந்து குழைச்சுப்பாங்க. அதே மாதிரி சின்ன நிலம், ஏதோ கொஞ்சம் நிலம் இருக்கு, ஒரு மாடு இருக்குன்னா போதும். பிரபுபாதான் சொல்றாரு, 1 ஏக்கர் நிலம் பசுமாடு இருந்தா போதும் ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி அவங்க அதை வச்சு மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்களே தவிர அவங்க யார்கிட்டயும் போய் கை கட்டி நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி சத்திரிய தர்மம் ஆட்சி புரியுது. சோ அவங்க ஆட்சியில தான் அவங்களுக்கு வந்து ஜீவனோபாயம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையை நடத்தணுமே தவிர அவங்க போய் யார்கிட்டையும் கை கட்டி நிற்க கூடாது. பிராமணருக்கு சொல்லவே வேண்டாம், அடுத்த வேலைக்கு சேர்த்து கூட வைக்க கூடாது பிராமணர். அவங்க என்ன பண்ணணும், பகவான் அன்னைக்கு என்ன படி இழக்கிறாரோ அதை வந்து சந்தோஷமா திருப்தியா ஏத்துக்கிட்டே இருக்கிறது பிராமண குணம். சோ அப்படி அவங்க சாஸ்திரங்களை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது மூலமா பக்தனுக்கு என்ன கிடைக்கிறதோ டிமாண்ட் பண்ணக்கூடாது. கணபதி ஹோமமா, சரி இந்த ஜாமான்லாம் வாங்கிடுங்க, கடைசியில தட்சணை எவ்வளோ, ஒரு 10,000, அதையும் என்ன பண்றாங்க, லிஸ்ட்லயே போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி இத்தனை பேர் வருவோம், இத்தனை பேருக்கு இன்னென்ன மாதிரி, இத்தனை பேருக்கு இன்னென்ன மாதிரி சம்பாவனை, அதையும் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. சோ அப்படி கிடையாது.
பூ வச்சு கொடுத்தாலும் சரி, பழம் வச்சு கொடுத்தாலும் சரி, பொன் வச்சு கொடுத்தாலும் சரி, எதை வச்சு கொடுத்தாலும் சரி, அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி என்ன கொடுக்குறாங்களோ அதை அந்த பிராமணர் வாங்கிக்கிட்டு தன்கிட்ட இருக்கிறது போக மீதி என்ன பண்ணிடணும், தானம் கொடுத்துடணும். அதை கொண்டு போய் விற்க கூடாது. அதை என்ன பண்ணணும், தானமா கொடுத்துடணும். அதுதான் பிராமண குணம். அதை இங்க சத்திரியர்கள் 5 கிராமத்தையாவது கேட்டாங்க. ஏன்னா அவங்க ஆட்சி பண்ணி தான் பிழைக்கணும். இந்த கிராமத்தை வந்து பார்த்து பராமரிச்சு அந்த கிராம மக்களை ஆட்சி பண்ணி அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி 5 கிராமம், ஆளுக்கு ஒரு கிராமம் கேட்டாங்க. ஊசி முனை கூட கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அந்த அளவு நிலம் கூட உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால்தான் என்ன ஆச்சு, இந்த குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பமாச்சு. யதாச்ச பார்த்த பிரஹித சபாயாம் ஜகத்குரு ஞானி ஜகாத கிருஷ்ணக நதானி பும்சாம் அமிர்தாயன் நானிஹ ராஜோருமேன சதபுண்யலேசக. அர்ஜுனனால் ஜெகத்குருவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராஜசபைக்கு தூது அனுப்பப்பட்டார். அவரது வார்த்தைகள் பீஷ்மதேவரை போன்ற சிலருக்கு தூய அமுதமாக இருந்த போதிலும் கடந்த புண்ணிய பலன்களை முற்றிலுமாக இழந்துவிட்ட மற்றவர்களுக்கு அது அப்படி இருக்கவில்லை. அரசன் திருதராஷ்டர் அல்லது துரியோதனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கவில்லை. சோ எல்லாத்தையும் சொல்லிட்டே ஒவ்வொரு சம்பவமா வந்து சுகதேவ கோஸ்வாமி பரிஷத் மகாராஜருக்கு சொல்லிட்டு மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதற்கு ஜெய். முழு பிரபஞ்சத்திற்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அமைதியை நிலைநாட்டுவதற்காக திருதராஷ்டிர மகாராஜனின் அரச சபைக்கு அர்ஜுனனால் தூது அனுப்பப்பட்டார். கிருஷ்ணர் அனைவருக்கும் இறைவன் ஆவார். இருப்பினும் அர்ஜுனனின் உன்னத நண்பராக இருந்ததால் சாதாரண நண்பனை போல் தூது செல்லும் பணியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். இதுவே தமது தூய பக்தர்களிடம் பகவான் கொண்டுள்ள நடத்தையின் மகிமையாகும். அரச சபையை அடைந்த அவர் அமைதியை பற்றி பேசினார். அந்த அமைதி பேச்சு பகவானாலேயே பேசப்பட்டது என்பதால் பீஷ்மரும் மற்ற சிறந்த தலைவர்களும் அதை கேட்டு இன்புற்றனர். ஆனால் கடந்த புண்ணிய பலன்களை முற்றிலும் இழந்து விட்டதன் காரணத்தால் துரியோதனன் அல்லது திருதராஷ்டிரர் அச்செய்தியை அவ்வளவு முக்கியமாக கருதவில்லை. இதுதான் கடந்த புண்ணிய பலன்கள் இல்லாதவர்களின் நிலை. கடந்த கால புண்ணியங்களால் ஒருவன் ஒரு நாட்டின் அரசனாக கூடும். ஆனால் துரியோதனன் முதலானவர்களின் புண்ணிய பலன்கள் நலிவடைந்ததால் தங்களுடைய ராஜ்யத்தை அவர்கள் பாண்டவர்களிடம் இழக்கப் போவது உறுதியாயிற்று. பகவானின் செய்தி பக்தர்களுக்கு எப்பொழுதும் அமுதை போன்றது. பக்தர் அல்லாதவர்களுக்கோ அது நேர் எதிரானது. ஆரோக்கியமாக உள்ளவனுக்கு கற்கண்டு தித்திப்பாக இருக்கிறது. ஆனால் மஞ்சள் மாலை பிடித்தவனுக்கு அது மிகவும் கசப்பாக இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ மஞ்சக்காமாலை இருக்கிறவனால என்ன சுவைக்க முடியாது, கற்கண்டோட இனிமை அவனுக்கு தெரியாது. அந்த கற்கண்டு தான் மருந்து. இந்த மஞ்சக்காமாலைக்கு அதான் மருந்து. எப்போ கற்கண்டு இனிப்பாகுதோ அப்ப என்ன அர்த்தம், நோய் குணமாயிடுச்சுன்னு அர்த்தம். சோ பகவானே நேர போறார். புரோபா சொல்றார், கிருஷ்ணர் எல்லாருக்கும் இறைவன், உனக்கு மட்டும்தான், இஸ்கான்ல இருக்கிறவங்க மட்டும்தான் கிருஷ்ணர் அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாருக்கும் இறைவன். அது முஸ்லீமா இருந்தா என்ன, கிறிஸ்டியனா இருந்தா என்ன, இல்ல நீ வேற நாடா இருந்தா என்ன, இந்த 17-14 லோகங்கள்ல எல்லா பிரபஞ்சங்கள்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் தான் இறைவன். அதான் நம்ம செகண்ட் கேண்டோல அவ்வளவு தூரம் படிச்சோம். எப்படி வந்து படைப்பு உருவாகுது, பல்வேறு ஜீவராசிகள் எப்படி உருவாறாங்க, இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தெளிவா படிச்சோம். சோ எல்லாருக்கும் அவர் தான் பகவான். ஆனா பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றார், ஏஷாம் கந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தேத்வந்த மோக நிர்முக்தா பஜதே மாம் திடவிரதாக அப்படின்னு சொல்றார். சோ புண்ணிய கர்மங்கள் யார் செஞ்சிருக்காங்களோ, யாருடைய பாவ செயல்கள் முற்றிலுமா ஒழிஞ்சிருக்கோ, யார் வந்து புண்ணிய கர்மங்கள் செஞ்சிருக்காங்களோ, யார் இருமையிலேருந்து விடுபட்டு இருக்காங்களோ, அவங்கதான் திடமான உறுதியோட பக்தி பண்ண முடியும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அவங்களுடைய புண்ணிய கர்மாலாம் போச்சு, எல்லா புண்ணியமும் போச்சு. எதனால போச்சு புண்ணியம்? அவங்களுடைய புண்ணிய கர்மங்கள் எதனால போச்சு? அவங்களும் வந்து இந்த குரு வம்சத்துல பிறந்திருக்காங்க இல்லையா, குரு வம்சத்துல பிறந்து பாண்டவர்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, பக்தர்களோட இருக்காங்க. ஏன் அவங்க புண்ணியம் போச்சு? பொறாம மாதாஜி, பொறாம. அவள் மேல அவ எங்க ராஜ்யத்தை எடுத்துருவாளோ அவளுக்கு கொடுத்து கிடைச்சிருமோ அந்த ராஜா. பாண்டவர்களுக்கு அவங்க செய்த தூய பக்தர்களுக்கு அவங்க செய்த அந்த அபராதங்கள், அதனால திரௌபதிக்கு செய்த அபராதம், அதனால என்ன ஆச்சு, அவங்களுடைய எல்லா புண்ணியமும் போச்சு, எல்லா புண்ணியமும் போச்சு, சேர்த்து வச்சிருந்த எல்லா புண்ணியமும் போச்சு. ஆனா திரௌபதி பாருங்க, யாருமே தன்னை காப்பாத்தல, திருதராஷ்டிரர் காப்பாத்தல, காந்தாரி காப்பாத்தல,
எல்லாரும் கைவிட்டாங்க. பீஷ்மர் காப்பாத்தல. இங்க எல்லாரும் இருக்காங்க, யாருமே அவங்கள காப்பாத்தல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, திரௌபதி அழகா 2 கைகளையும் உயர தூக்கி சங்கு சக்கர கதாபாணி துவாரகா நிலையா அச்சுதா புண்டரீ காக்ஷா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு. இப்போ பகவான் அளவில்லாத ஆடைகளை கொடுத்தார். அளவில்லாத பகவான் எந்த ரூபத்துல வேணா வருவார், நம்மளை காப்பாத்த எந்த ரூபத்துல வேணா வருவார். அப்ப எந்த ரூபத்துல வந்தார்? அந்த வஸ்திர ரூபத்துல வந்தார். வஸ்திரமா வந்து திரௌபதியுடைய மானத்தை காப்பாத்தணும். சோ அதனால ஆபத்து நமக்கு வரும்போது நாம என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை நம்ம மறக்கவே இல்லை. சோ அப்படி திரௌபதி வந்து பகவானால காப்பாற்றப்பட்டாங்க. பாண்டவர்கள் பகவானால காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா இவங்க என்ன ஆனாங்க, நம்ம பார்வைக்கு அழிஞ்ச மாதிரி இருந்தாலும் பின்னாடி விதுரர் சொல்லப்போற எப்படிலாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனாலும் அவங்களுடைய புண்ணிய செயல் எல்லாமே வீணா போச்சு. அந்த புண்ணிய கர்மா இல்லாம அவங்களால அவ்வளவு ஒரு சிறந்த வம்சத்துல பிறந்திருக்க முடியாது. குரு வம்சத்துல பிறவிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வம்சத்துல அவங்களால பிறந்திருக்க முடியாது. பாண்டவர்களுடைய சங்கம், பகவத் பக்தர்களுடைய சங்கம் அவங்களுக்கு கிடைச்சும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை சரியா பயன்படுத்திக்காம இருந்துட்டாங்க. அந்த பக்தர்கள் சங்கத்தையும் பயன்படுத்திக்கல. பகவானுடைய அந்த நேர வந்து பகவான் கண்ணு முன்னாடி நின்று பேசுறார். அவங்களால புரிஞ்சுக்க முடியல, இவர் தான் பரமபுருஷ பகவான் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. அவங்க பல திட்டம் போடுறாங்க. இந்த கிருஷ்ணரை எப்படி நம்ம கொல்லலாம், நம்ம பக்கம் சாஞ்சா வச்சுக்கலாம், நம்ம பக்கம் எதிர்த்து பேசினா கொண்டுடலாம் அப்படிலாம் அவங்க வந்து திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. சோ பக்தரா இல்லாதவங்களுக்கு இதுக்கு மேல என்ன பகவான் நேரம் வந்து சொல்றாரு எல்லாம் பேசுறாரு, ஆனா அவங்களுக்கு அது என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, நம்பிக்கை இல்லை. சோ என்ன காரணம்? அவங்களுடைய புண்ணிய கர்மங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. ஆனா ஒரு ஆன்மீக குரு அவருடைய கருணை அப்படிங்கிறது, நமக்கு புண்ணியம் இருக்கோ என்ன இருக்கோ தெரியாது. ஆனா ஆன்மீக குரு என்ன பண்றார், நமக்கு ஒரு மீடியம், அதாவது பகவானுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு ஒரு மீடியம், எப்படி சொல்றது இந்த மீடியம் அப்படிங்கறது, பகவானுக்கும் நமக்கும் நடுவுல வந்து அவர் வந்து ஒரு இதுவா இருந்து தொடர்பை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார். பகவானுக்கு நமக்கு இருக்கிற அந்த விட்டு போன உறவை அவர் புதுப்பிச்சு கொடுத்து நமக்கு அந்த புண்ணியத்தை அவர் கொடுக்கிறார், ஆன்மீக குரு கொடுக்கிறார். சோ அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியுது, ஜபம் பண்ண முடியுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பீஷ்மர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு பகவானுடைய வார்த்தைகள் அமிர்தம் மாதிரி இருந்தது. ஆனா மத்தவங்களுக்கு அது புரியல. விமலா தேவி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். முழு பிரபஞ்சத்திற்கும் குருவாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அமைதியை நிலைநாட்டுவதற்காக திருதராஷ்டிர மகாராஜரின் அரச சபைக்கு அர்ஜுனனால் தூது அனுப்பப்பட்டார். கிருஷ்ணர் அவன் அனைவருக்கும் இறைவன் ஆவார். இருப்பினும் அர்ஜுனனின் உன்னத நண்பராக அவர் இருந்ததால் ஒரு சாதாரண நண்பனை போல் தூது செல்லும் பணியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். இதுவே தமது தூய பக்தரிடம் பகவான் கொண்டுள்ள நடத்தையின் மகிமையாகும். அரச சபையை அடைந்த அவர் அமைதியை பற்றி பேசினார். அந்த அமைதி பேச்சு பகவானாலேயே பேசப்பட்டது என்பதால் பீஷ்மரும் மற்ற சிறந்த தலைவர்களும் அதை கேட்டு இன்புற்றனர். ஆனால் கடந்த புண்ணிய பலன்களை முற்றிலும் இழந்து விட்டதன் காரணத்தால், மாதாஜி இது படிச்சாச்சுல மாதாஜி? இல்ல ஹரிகிருஷ்ண மாதாஜி படிச்சாச்சு மாதாஜி. இது இப்ப படிச்சாச்சு மாதாஜி. 10வது ஸ்லோகம் படிக்கணும். 10வது ஸ்லோகம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. கொஞ்சம் படிச்சு முடிச்சிருவா மாதாஜி? முடிச்சிருங்க. ஆனால் கடந்த புண்ணிய பலன்களை முற்றிலும் இழந்து விட்டதன் காரணத்தால் துரியோதனன் அல்லது திருதராஷ்டிரர் அச்செய்தியை அவ்வளவு முக்கியமாக கருதவில்லை. இதுதான் கடந்த புண்ணிய பலன்கள் இல்லாதவர்களின் நிலை. கடந்த கால புண்ணியர்களால் ஒருவன் ஒரு நாட்டின் அரசனாக கூடும். ஆனால் துரியோதனன் முதலானவர்களின் புண்ணிய பலன்கள் நலிவடைந்திருந்ததால் தங்களுடைய ராஜ்யத்தை அவர்கள் பாண்டவர்களிடம் இழக்கப் போது உறுதியாயிற்று. பகவானின் செய்தி பக்தர்களுக்கு எப்போதும் அமுதத்தை போன்றது.
பக்தர் அல்லாதவர்களுக்கோ அது நேர் எதிரானது. ஆரோக்கியமாக உள்ளவனுக்கு கற்கண்டு தித்திப்பாக இருக்கிறது, ஆனால் மஞ்சக்காமாலை பிடித்தவனுக்கு அது மிகவும் கசப்பாக இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. यथा बहुतो भवनं प्रविष्टो मन्त्राय पृष्ट किल पूर्वजेन अतः तन्मन्त्रदृशां वरीयान् यन्मन्त्रिणो வைதுரிகம் வதந்தி. ரகசிய ஆலோசனைக்காக தன் மூத்த சகோதரரால் திருதராஷ்டிரர் அழைக்கப்பட்டு அரண்மனைக்கு சென்ற விதுரர் சரியான ஆலோசனைகளை வழங்கினார். விதுரரின் உபதேசங்கள் பிரபலமானவையும் கைதேர்ந்த அமைச்சர்களால் ஏற்கப்பட்டவையும் ஆகும். சோ விதுர நீதி அப்படின்னே இருக்கு. ஏன்னா விதுரர் யாரு? விதுரர் யாரு? விதுரரோட சித்தப்பா தர்மராஜன். ஓகே, திருதராஷ்டிரனுடைய தம்பி இப்போ. பட் யமதர்மராஜன். சோ யமதர்மராஜனுக்கு தெரியாத நீதியா? சோ அவர் தர்மராஜன். அதனால அவர் தர்மத்தை பத்தி யாருக்கு உபதேசம் பண்றார்? திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்றார். ஆனா அவர் மண்டையில அது ஏறல. இன்றைய அரசியல் மற்றும் நீதி நெறிகளுக்கு சிறந்த பிரமாணமாக சாணக்கிய பண்டிதர் விளங்குகிறார். அதே போலவே விதுரரின் அரசியல் ஆலோசனைகளும் சிறந்தவையாக கருதப்படுகின்றன. சோ சாணக்கிய பண்டிதரை பத்தி அடிக்கடி பிரபாத பேர்பட்ட ஒரு பிராமணர் சாணக்கிய பண்டிதர். அரசர்களுக்கு உண்டான நீதிகள் அவர் சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல விதுரருடைய நீதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது. விதுர நீதி அப்படிங்கிறது. சோ அவர் எல்லாம் சொல்லி பாக்குறார் விதுரர். ஆனா திருதராஷ்டிரர் எல்லாத்தையும் கேட்டுப்பார். விதுரர் மகாபாரதத்துல படிக்கும்போது ரொம்ப சிரிப்பா இருக்கும். எல்லாத்தையும் கேட்டுப்பார். ராத்திரி முழுக்க உட்காந்து பேசுவாங்க ரெண்டு பேரும். எல்லாம் ஃபுல்லா நல்லா கேட்டுப்பார். ஆனா பொழுது விடிஞ்சு துரியோதனன் அப்பா நான் இந்த மாதிரி செய்யறேன் அப்படின்னு ஓகேன்றுவேன். அப்போ விடிய விடிய கேட்டதுல என்னாச்சு? அவ்வளவுதான், காத்துல போச்சு. சோ ஜாகிரதையா இருக்கணும் நீங்க. அஜாத சத்ரோ பிரதியச்சதாயம் திதிக்ஷதோ துர்விஷகம் தவாகஹ சஹ அனுஜோ யத்ர விருகோதராஹி ஸ்வசன்ருஷாயத்வம் அலம் விபேஷி. விதுரர் கூறினார், எதிரிகள் இல்லாதவரும் உங்களுடைய குற்றங்களினால் விளைந்த அளவிட முடியாத துன்பங்களை பொறுத்து கொண்டவருமான யுதிஷ்டருக்கு உரிமையுள்ள பாகத்தை இப்பொழுது நீங்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும். அவர் தன் தம்பிகளுடன் காத்திருக்கிறார். அவர்களுக்கிடையில் பாம்பை போல் சீறிக்கொண்டு பழிவாங்கும் எண்ணத்துடன் பீமனும் இருக்கிறார். அவரிடம் உங்களுக்கு அச்சம் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை. சோ ஃபர்ஸ்ட் கேண்டோல நம்ம ஏற்கனவே இதை பத்தி பார்த்திருக்கோம். பீமனுடைய எச்சில் உணவை சாப்பிட்டு இந்த அரண்மனையில நீ இன்னும் உட்கார்ந்துருக்க அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் திருதராஷ்டிரர் என்ன பண்ணார்? அரண்மனையை விட்டு வெளியில போனார். சோ அப்போ விதுரர் அரண்மனையில இருந்த போது திருதராஷ்டிரருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கார், நீங்க பண்ண பாவத்தெல்லாம் பொறுத்துட்டு இருக்காங்க அவங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க அவங்களுக்கு உண்டான பாகத்தை கொடுக்கறதுதான் சரியான ஒரு தீர்வு. அதை பண்ணாம நீ இருந்த அப்படின்னா பாம்பு மாதிரி சீறிட்டு இருக்கான் பீமன். ஆனா சபதம் போட்டிருக்கார் பீமன், 100 கௌரவர்களையும் நான் தான் கொல்வேன் அப்படின்னு சபதம். பீமனுடைய சபதம். அதனால அர்ஜுனன் கூட யாரையும் கொல்லல. எல்லாரையும் பீமனுக்காக விட்டு கொடுக்கிறார். ஏன்னா அவருடைய சபதம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக. பார்த்தாம்ஸ்து தேவோ பகவான் முகந்து கிரஹிதவான் சசிதி தேவதேவக ஆஸ்தே ஸ்வபுர்யாம் எது தேவதேவோ நிர்ஜிதாசேஷ நிருதேவதேவக. பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களை தமது உறவினர்களாக ஏற்றுக்கொண்டுள்ளார். உலக மன்னர்கள் எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதிக்கின்றனர். அவர் தம் குடும்ப அங்கத்தினர்களான எதுவம்ச அரசர்களுடனும் இளவரசர்களுடனும் தமது அரண்மனையில் வாழ்கிறார். எண்ணற்ற அரசர்களை வென்ற அவர்களுக்கு அவர்தான் பகவான். இதை விட என்ன சொல்லிக் கொடுக்கணும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்தான் முழுமுதற் கடவுள், பரமபுருஷ பகவான் அப்படின்னு விதுரர் எடுத்து சொல்லியும் அது யாருக்கு புரியல? திருதராஷ்டிரருக்கு புரியல. சோ திருதராஷ்டிரருடைய மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது பகவான் மேல. இருக்காரா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? நான் இப்படிலாம் இருக்கேன், எனக்கு பிரச்சனை இப்படிலாம் இருக்கேன், அவர் ஜாலியா இருக்காரு அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கவே கூடாது. பகவான் சுகிருதம் சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளுடைய நலம் விரும்பி. அதனால்தான் பாகவதம் படிக்கிறதோட நிற்காம எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரம்மா ரொம்ப அற்புதமான ஒரு பிரார்த்தனையை சொல்றார்.
तत्तेऽनुकम्पां सुसमीक्षमानो जानयेवात्मकृतं विपाकं कृत्वा क्वपुर्भिर्विदतन्नमस्ते जनयति आशु मुक्तिपते सुताय भागं सजा. தத்தே அனுகம்பா. அனுகம்பா அப்படின்னா பகவானுடைய காரணமற்ற கருணை. இந்த காரணமற்ற கருணையினால பகவான் என்ன பண்றாராம், நமக்கு வரவேண்டிய துன்பங்களை குறைச்சு கொடுக்குறாராம். நமக்கு வரவேண்டிய துன்பங்களை குறைச்சு கொடுக்குறாராம். அதனால நன்றியோட பகவானுக்கு ஹிருத்வா வகு, உடல், மனம், காயம், மனம், வாக்கு, காயம், இந்த மூணுக்குனாலையும் பகவான் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். கிருஷ்ணா, நான் செய்த பாவங்கள் மலை மாதிரி இருக்கு. நான் செய்த பாவம் எப்படி இருக்கு? மலை மாதிரி இருக்கு. ஆனா நீங்க கருணையோட என்ன பண்றீங்க, நான் அனுபவிக்க வேண்டிய அந்த துன்பங்களை குறைச்சு எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்போ நமக்கு புரியும் இது பகவானுடைய கருணை, இந்த துன்பமும் பகவானுடைய கருணை அப்படின்னு நமக்கு புரியும். இல்லைன்னா நம்ம ஏதோ சத்திய சந்தன் மாதிரியும் பகவான் நமக்கு சோதனைகள் கொடுக்கிறார், பகவான் எனக்கு கஷ்டம் கொடுக்கிறார் அப்படின்னு நாம நினைச்சுப்போம். பகவான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கறதுக்காக எல்லாம் இல்லை. பகவான் எல்லாருடைய நலம் விரும்பி, என் எதிரியுடைய நலம் விரும்பியும் பகவான் தான், எல்லாருடைய நலம் விரும்பி அவர் தான். நமக்கு இது புரியணும். நான் செய்த பாவத்தினாலதான் நான் துன்பப்படுறேன் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். சோ பகவானை நம்பி இருக்கிறதுனால அந்த துன்பங்கள் பகவானால குறைக்கப்படுது. என்னால எந்த அளவு தாங்க முடியுமோ அதான் பகவான் எனக்கு கொடுக்குறார். எல்லா நிலையிலையும் நம்மளுடைய அந்த உணர்வை பாதுகாக்கணும். கிருஷ்ண உணர்வா நம்ம பாதுகாக்கணும். இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் மனசு நம்மள என்ன பண்ணிடும், ஏமாத்தி விட்டுரும். ஒரு செகண்ட்ல மனசு நம்மள ஏமாத்தி விட்டுரும். ஓகே, பொருளுரை படிக்கலாம். பத்மா மாதாஜி படிக்கிறீங்களா? பத்மா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. விதுரர் பொருளுரை மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த ஸ்ரீல ஸ்ரீ சுவாமி பிரபுபாதா கி ஜெய். பொருளுரை. விதுரர் திருதராஷ்டருக்கு பாண்டவர்களுடனான அரசியல் உடன்படிக்கையின் தொடர்பாக நல்ல அறிவுரைகளை கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி பாண்டவர்களுடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்தார் என்பதை முதலில் அவர் கூறினார். ஸ்ரீ கிருஷ்ணர் பரமபுருஷராதலால் அவர் பிரபஞ்ச விவகாரங்களை ஆள்பவர்களான அனைத்து தேவர்களாலும் பிராமணர்களாலும் ஆராதிக்கப்படுகிறார். அது தவிர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது குடும்ப அங்கத்தினர்களான யதுவம்ச அரசர்களும் உலக அரசர்களை எல்லாம் வென்றவர்கள் ஆவார். சத்திரியர்கள் பல்வேறு அரசர்களை வென்று அவர்களுடைய அழகிய அரசகுமாரிகளை கடத்தி செல்வது வழக்கம். அவ்வழக்கம் மெச்சத்தக்கதுதான். ஏனெனில் இளவரசியை கவர்ந்து செல்லும் சத்திரியின் வீர பராக்கிரமத்தின் அடிப்படையில் தான் அவர்களது திருமணம் நிகழ்ந்தது. யதுவம்ச இளவரசர்கள் அனைவரும் இத்தகைய வீர பராக்கிரமத்தை காட்டித்தான் மற்ற அரசகுமாரிகளை மணந்தனர். இவ்வாறாக அவர்கள் உலக அரசர்களை எல்லாம் வென்றவர்களாயினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய பிள்ளை பிராயத்தில் கம்சன், ஜராசந்தன் போன்ற அசுரர்களையும் பிரம்மா, இந்திரன் போன்ற தேவர்களையும் வென்றவராவார். எனவே இத்தகைய சக்தி வாய்ந்த ஸ்ரீ கிருஷ்ணரால் ஆதரிக்கப்படும் பாண்டவர்களுடன் போரிடுவது ஆபத்தானதென்று விதுரர் தம் தமையனுக்கு உணர்த்த விரும்பினார். கிருஷ்ணரின் ஆதரவால் பிரபஞ்ச சக்திகள் எல்லாம் பாண்டவர்களின் பக்கம் இருந்தன. கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இப்போ மாயப்பூர்ல சந்தன் யாத்திரை நடந்துகிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க பகவான் ராதா மாதவருக்கு சந்தனத்தினால அலங்காரம். அப்போ குட்டி ராதா மாதவருக்கு, சொட்ட ராதா மாதவருக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம். நேத்து ருக்மணியை கிட்னாப் பண்ற அலங்காரம், ருக்மணியை கடத்திட்டு போற அலங்காரம் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அந்த மாதிரி சத்திரியர்களுடைய வீரம். அவங்க என்ன பண்றாங்க, சண்டை போட்டு இந்த அரசகுமாரிகளை கடத்திட்டு போய் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது அவர்களுடைய வீரம். அப்போ உலகம் முழுக்க எது வம்சத்தினர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட பரமபுருஷ பகவான் பாண்டவர்களுக்கு சாதகமா இருக்கும் போது அவங்களோட போய் சண்டை போடுறது என்ன மாதிரியான ஒரு புத்திசாலித்தனம். ஏஷ தோஷோ புருஷத்விதாஸ்தே கிரகான் பிரவிஷ்டோயம் அவத்ய மத்யா உஷ்ணாசி கிருஷ்ணாத் விமுகோ கதஸ்ரீஸ் யஜாஷ் அசைபம் குல கௌசலாய. குற்றமே வடிவான துரியோதனனை உங்களுடைய நல்ல மகன் என்று எண்ணி அவனை நீங்கள் உங்களுடைய மகனாக பராமரித்து வருகிறீர்கள்.
ஆனால் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் விரோதம் கொண்டவனாக இருக்கிறான். இவ்வாறாக கிருஷ்ண பக்தர் அல்லாத ஒருவனை நீங்கள் பராமரிப்பதால் சர்வ மங்களங்களையும் நீர் இழந்து விட்டவராக இருக்கிறீர். இந்த துரட்சமான நிலையிலிருந்து உடனே உங்களை விடுவித்துக் கொண்டு உமது குடும்பத்திற்கு நன்மை செய்வீராக. சோ சொல்லுவாங்க, ஒரு வீட்டை காக்கணும் அப்படின்னா ஒருத்தரை இழக்கிறதுல தப்பு கிடையாது, ஒரு ஊரை காக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தை இழக்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த துரியோதனன் மட்டும் இல்லை அப்படின்னா போதும். மற்ற துச்சாதனன்லாம் ரொம்ப சாதாரணம் தான். ஆனா அந்த துரியோதனுடைய விஷம்தான் என்ன பண்ணுச்சு, அந்த குரு வம்சத்தையே அழிச்சுது. அவங்களுடைய கௌரவர்கள் அப்படிங்கிற அந்த வம்சத்தையே அழிச்சுது. விதுரர் சொல்றாரு பாருங்க, குற்றமே வடிவான துரியோதனன், அவனை பாம்புக்கு பால் வார்த்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவனை வச்சுட்டு இருக்கீங்க. கிருஷ்ணபக்தி இல்லாத கிருஷ்ணரை எதிர்க்கிற ஒருத்தரை வீட்டுல வச்சிருக்கீங்க, இவ்வளவு ஆபத்து இது அப்படிங்கிறத சொல்ற. சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. பொருளுரை. நல்ல மகனொருவன் அத்திய என்று அழைக்கப்படுகிறான். அதாவது தன் தந்தையை இழிவடைய அனுமதிக்காதவன் என்பது இதன் பொருள். தந்தை மரணம் அடையும் பொழுது யாகங்களை செய்து பரமபுருஷரான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதன் மூலமாக ஒரு மகனால் தன் தந்தையின் ஆத்மாவை காப்பாற்ற முடியும். இந்த வழக்கம் இன்னும் இந்தியாவில் இருந்து வருகிறது. தன் தந்தையின் மரணத்திற்கு பிறகு மகன் கயா என்ற இடத்தில் விஷ்ணுவின் திருவடிகளில் யாகங்களை செய்து இழிவடைந்த தன் தந்தையின் ஆத்மாவை காப்பாற்றுகின்றான். ஆனால் அந்த மகன் விஷ்ணுவின் பகைவனாக இருந்தால் இத்தகைய பகை உணர்ச்சியுடன் அவனால் எப்படி பகவான் விஷ்ணுவின் பாதங்களில் யாகங்களை செய்ய இயலும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரம புருஷர் ஆவார். ஆனால் துரியோதனனோ அவரிடம் பகைமை கொண்டிருந்தான். அதனால்தான் தன் தந்தையான திருதராஷ்டிரர் மரணம் அடையும் பொழுது அவரை அவனால் காப்பாற்ற முடியாமல் போய்விடும். விஷ்ணுவிடம் அவனுக்கு விசுவாசம் இல்லாததால் அவனே இழிவடைய வேண்டி இருக்கும். அப்படியானால் தன் தந்தையை அவனால் எப்படி காப்பாற்ற இயலும்? துரியோதனனை போன்ற இத்தகைய தகுதியற்ற மகனை உடனே கைவிட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும்படி திருதராஷ்டிரருக்கு விதுரர் அறிவுரை கூறினார். பகவானின் ஒரு பக்தனாகவே கற்றவனாக மாதாஜி பக்தனாகவோ மாதாஜி வரணுமா மாதாஜி? பகவானின் ஒரு பக்தனாகவோ கற்றவனாகவோ இல்லாத ஒரு மகனால் என்ன பயன் என்று சாணக்கிய பண்டிதர் கூறுகின்றார். ஒரு மகன் பரமபுருஷனின் பக்தனாக இல்லை என்றால் அவன் பார்வையற்ற கண்களை போன்றவனாவான். பார்வையற்ற கண்களால் தொல்லைதான் விளையும். இத்தகைய பார்வையற்ற கண்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு அக்கண்களை பிடுங்கிவிட வேண்டும் என்று மருத்துவர்கள் சில சமயங்களில் அறிவுரை கூறுவதுண்டு. துரியோதனன் பார்வை இழந்த தொல்லைக்கு காரணமாக உள்ள கண்களை போன்றவன். விதுரரின் கருத்துப்படி திருதராஷ்டிரனுடைய குடும்ப தொல்லைகளுக்கு அவனே காரணமாக விளங்குவான். எனவே இத்தொல்லைகளை போக்கிக் கொள்ளும்படி விதுரர் தனது தமையனுக்கு சரியாக அறிவுரை கூறினார். துரியோதனனை ஒரு நல்ல மகன் என்றும் தந்தையை விடுவிக்கக்கூடியவன் என்றும் தப்பான எண்ணத்தை கொண்டிருந்த திருதராஷ்டிரர் பாவமே வடிவான இத்தகைய மகனை தவறாக பராமரித்து வந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு உலக சூழ்நிலை இப்படிதான் இருக்கு. யாருக்கும் பக்தி கிடையாது. ஆனா என்ன பண்றாங்க, சும்மா ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி தந்தை இறந்து போயிட்டார் அப்படின்னாக்க அந்த சடங்குகளை நிறைவேற்றுறாங்க. பக்தியோட இல்லாதவங்க அந்த மாதிரி சடங்குகள் செய்யறது எப்படி இருக்கும்? அது பேரளவுக்கு தான் இருக்கும். அதனால அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த தந்தையை விடுவிக்க முடியாது. சோ பிரபுபாத் அது கிளியரா சொல்றாரு, விஷ்ணு கிட்ட பொறாம இருந்து கிருஷ்ண பக்தியை ஏத்துக்காம நாம இந்த 4 சட்டத்திட்டங்களை கடைபிடிக்காம மாமிச உணவு சாப்பிடக்கூடாது, போதை எதுவும் எடுத்துக்க கூடாது, தவறான ஆண் பெண் உறவு கூடாது, சூதாட்டம் கூடாது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாம சும்மா பேரளவுக்கு ஒரு 10 நாள் ஏதோ இல்ல ஒரு 3 நாளுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு ஏற கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோம் அப்படின்னாக்க அது அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏதோ ஒரு சடங்கு மாதிரி செய்யறாங்க, ஒண்ணுமே செய்யாதுக்கு அது பரவாயில்ல அப்படி இருக்குமே தவிர அதனால உண்மையிலேயே அந்த தந்தை விடுவிக்கப்படுவாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான். நிறைய பேருக்கு இன்னும் இதுவும் பண்றாங்க. இப்பெல்லாம் காசிக்கு போறாங்க, இல்ல கயா அங்க போய் எல்லாம் பண்றாங்க. சோ ஆனாலும் பக்தியோட செய்யணும். பக்தி இருந்தாதான் அதுக்கான பலனை அவங்க அடைய முடியும். இல்லைன்னா அது பேரளவுக்கு தான் இருக்கும். அதை நம்ம கிளியரா இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இதி மூசிபாம் தத்ர சுயோதனேன பிரவருத்த கோபோ ஸ்புரிதாதரேன அசத்கிருத சத் ஸ்பிருஹணீய ஷீல ஷத்தா சகர்ணானுஜ சௌபலேன
கற்றவர்களால் கண்ணியமுடையவராக கருதப்படும் விதுரர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது உதடுகள் துடிதுடிக்க கோபம் பொங்கியவனாய் காணப்பட்ட துரியோதனன் அவரை அவமானப்படுத்தினான். துரியோதனனுடன் அவனுடைய தம்பிமார்களும் கர்ணனும் அவனுடைய மாமனான சகுனியும் இருந்தனர். எப்படி இருக்கும் துரியோதனனுக்கு? என்னையா வந்து வீட்டை விட்டு வெளியில போக சொல்ற? என்னையா எங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன விட சொல்றியா? நான் என்ன பண்றேன் பாரு. சோ நமக்கு இந்த கதை தெரியும் இல்லையா? இந்த குருவி கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த குருவி அழகா கூடு கட்டிக்கிட்டு அந்த மரத்துல ரொம்ப அழகா கூடு கட்டி குருவி உள்ள உட்காந்துருக்கு. அப்போ ஜோன்னு பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சு. அப்போ ஏத்தாப்புல ஒரு குரங்கு என்ன பண்ணித்தான்? மழையில நனைஞ்சு நடுக்கிக்கிட்டே உட்காந்து. அந்த குருவி அந்த குரங்குகிட்ட கேட்டுதான், எனக்கு இப்ப கை இல்ல கால் இல்ல ஒண்ணும் இல்லை, நான் என்ன பண்றேன்? அங்க அங்க பறந்து போய் என்னோட அழகால கொத்தி இவ்வளவு அழகா நான் ஒரு கூடு பண்ணி வச்சு இந்த மழையில நனையாம நான் ஜொம்முன்னு கூடுக்குள்ள உட்காந்துருக்கேன். உனக்குத்தான் கை காலெல்லாம் நல்லா இருக்கே, நீயே ஒரு கூடு கட்டி போக கூடாது அப்படின்னு கேட்ட உடனே அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு இந்த குரங்கு? அந்த கூட்டை பிச்சு போட்டுருச்சு. எனக்கா புத்தி சொல்ற? எனக்கா புத்தி சொல்ற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு? கூட்ட பிச்சு போச்சு. இப்ப என்ன பண்ணு? எனக்கே புத்தி சொல்ற அளவு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கூட்ட பிரிச்சு போச்சு. அந்த மாதிரி அறிவுரை அப்படிங்கிறது ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் பண்ணவே கூடாது. பகவானே பண்ணல. அர்ஜுனன் குழம்பி நின்னார். பகவான் பார்த்து சிரிச்சார். லகா சந்தீவ பாரத சிரிச்சுக்கிட்டார். அப்ப என்ன பண்ணார் அர்ஜுனன்? இல்ல நான் சண்டைலாம் போட முடியாது அப்படின்னார். சரி, என்ன பண்ணணும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தார். பண்டிதர் மாதிரி பேசுற, பேசு அப்படின்னு விட்டார். அப்புறம் அர்ஜுனன் என்ன பண்ணார்? கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவ ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாக யஸ்ரேயஸ்யா நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் த்வாம் பிரபன்னம் அப்படின்னு வந்து சரணடைஞ்சார். சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் த்வாம் பிரபன்னம், நான் உங்ககிட்ட சரணடைகிற சீடன், தயவு செய்து யஸ்ரேயக, எனக்கு இது நல்லது அப்படிங்கறத எனக்கு தயவு செய்து எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் பகவத்கீதையை சொல்ல ஆரம்பிச்சு. சோ அதனால ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது யாருக்கும். அவங்களாம் வந்து கேட்டாதான் சொல்லணும். இல்லைன்னா என்ன ஆகும்? குரங்கு கதை. எனக்கா சொல்ற? என்னுடைய சக்தி என்னன்னு பார் அப்படின்னு சொல்லி இந்த குருவி கூட்டம் என்ன பண்ணிச்சான்? பிச்சு போட்டுருச்சான். அதேதான் இங்க வந்து துரியோதனன் செய்யறான். என்ன வந்து வீட்டை விட்டு வெளியில விரட்டி விட சொல்றியா? எங்க அப்பா கிட்ட வந்து இந்த துரியோதனனை கைவிடுங்கன்னு சொல்றியா? நான் உன்ன என்ன பண்றேன் பார் அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்தது. நெக்ஸ்ட் யார் படிக்கணும்? பிரேம பிரதா மாதாஜி படிங்க. அதன் விசத்தைத்தான் அதிகரிக்க செய்யும். அதை போலவே முட்டாளுக்கு கூறப்படும் அறிவுரை அவனுடைய கோபத்தைத்தான் தூண்டும். துறவியான விதுரர் மிகவும் மரியாதைக்குரியவர் என்பதால் அவருடைய குணத்தை சான்றோர்கள் உயர்வாக மதிக்க போற்றினர். ஆனால் பெரும் மூடனான துரியோதனன் விதுரரை அவமானப்படுத்தவும் துணிந்தான். இதற்கு தன் மாமனான சகுனியுடனும் நண்பனான கர்ணனுடனும் அவன் கொண்டிருந்த கெட்ட உறவே காரணம். இவர்கள் எப்பொழுதும் துரியோதனனை தீய செயல்களை செய்யும்படி தூண்டி வந்தனர். பொருளரை வழங்கி திராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ சகவாசம் என்ன மாதிரி சகவாசம் நமக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புத்தியும் என்ன ஆகும்? வேலை செய்யும். நம்ம பக்தர்கள் சங்கத்துல இருந்தோம் அப்படின்னாக்க நல்ல சத் சங்கத்துல பகவானை பத்தி கேட்டு பகவான் சொல்ற அந்த அறிவுரைகளை கேட்டு நடக்கிறதுக்கு நமக்கு அது உதவியா இருக்கு. ஆனா தவறான சத் சங்கம், அது அந்த அசத் சங்கம், தவறான சங்கத்தினால நாம வந்து குழம்பி போய் நம்ம என்ன செய்வோம்? தவறான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுருப்போம். ஸோ அதனால நாம யார் கூட நட்பு வச்சுக்கிறோம், யார் கூட தொடர்பு வச்சுக்கிறோம் நினைச்சு பாருங்க. குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், ஆனா வர்றவங்க ஊதி விட்டு என்ன பண்ணுவாங்க? பெருசாக்கி விட்டு போயிடுவாங்க. யாரும் வந்து நல்ல மனசோட அதை வந்து பொறுமையா தீர்த்து அது வந்து சமாதானம் ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும்.
சில பேருக்கு வந்து நல்ல எண்ணம் இருந்து அதை சமாதானப்படுத்துவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கமும் பேசி அந்த பக்கமும் பேசி அதை பெருசாக்கி விட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால அந்த தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோட தொடர்பு வச்சுக்காது. எந்த விஷயத்துக்கும் யாரையும் நம்ம வந்து பகைமை பாராட்டவே கூடாது. நம்மளுடைய சொந்த கர்ம வினையினாலதான் நம்ம துன்பப்படுறோமே தவிர மற்ற யாரும் நமக்கு வந்து கஷ்டம் கொடுக்கவே முடியாது. நம்மளே போதும், நமக்கு வேற யாரும் தேவையில்லை. சோ இங்க வந்து அந்த தவறான சங்கத்தினால துரியோதனன் பல பல பாவ காரியங்களை செஞ்சு தன்னுடைய அந்த எல்லா புண்ணிய பலன்களையும் இழந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோக்கி பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கருத்துக்கள், கேள்விகள் ஏதாவது இருக்கா? மாதாஜி இப்போ நம்ம கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணல இருந்து நெகட்டிவ் வீட்ல அவங்கள விலகி போயிட்டாங்க மாதாஜி. நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன் மாதாஜி. அந்த மாதிரி தான் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. Thank you. कृपा सिंधुभ्यो एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव की जय। श्री प्रभुपाद की जय। गौर प्रेमानंद हरि हरि बोल। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण। தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Thank you. हरे कृष्णा. நல்ல சகவாசத்தோட கெட்ட சகவாசம்ன்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. அது ஈஸியா கிடைச்சிடும். கெட்ட சகவாசம், நல்ல சகவாசம் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம் இந்த நாள்ல. ஏன்னா இந்த கலியுகத்துல எங்க பார்த்தாலும் இதான் இருக்கு. சத் சங்கத்துலதான் நம்மளால என்ன பண்ண முடியும், பகவானை பத்தி பேச முடியும், தெரிஞ்சுக்க முடியும். முன்னாடி அப்படி கிடையாது. எல்லாருமே அப்படி இருப்பாங்க. எல்லாருமே ஏதோ கிருஷ்ணா ராமா ஏதோ உன்னோட கர்மாப்பா விட்டுட்டு போ அப்படி நினைச்சு விட்டுரு, ஏதோ தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சுன்னு வச்சு நினைச்சு விட்டுரு அப்படின்னு பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல அதை வந்து ஒரு வாழ்க்கை முறையா இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி விட முடியும்? அவனை வந்து பழிக்கு பழி வாங்கணும், அவனை வந்து அப்படி பண்ணணும், இப்படி பேசினானா அதுக்கு 4 வார்த்தை நம்ம திரும்ப பேசணும் அப்படிங்கிற மாதிரியான சகவாசத்தான் இன்னைக்கு இருக்கே தவிர, எதுவும் இந்த ஐடி ஃபீல்ட்ல தான் பார்த்தோம்னா அப்பாடி ஒருத்தர் கால ஒருத்தர் வாரி விட்டு நான் எப்படி பெரிய ஆள் ஆகிறது. எல்லா இடத்துலயும் காலேஜ்ல எல்லா இடத்துலயும் அது வந்து இன்னைக்கு வந்து இன்னொருத்தனை கவுத்து நம்ம முன்னாடி வரணும் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. சுயநலம் ஜாஸ்தியா போச்சு. சுயநலம் இருக்க வேண்டியதுதான். சுயநலத்தோட எல்லாரும் இருக்கணும். பகவத் பக்தி பண்ணி எல்லாரும் சுயநலமா இருக்கணும். கிருஷ்ண பக்தி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற சுயநலம் நமக்கு இருக்கணும். சுவார்த்தகத்தின் ஹி விஷ்ணு அப்படின்னு சொல்லப்பட்டு நம்மளுடைய சுயநலம் பகவான் விஷ்ணு கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. இது சுயநலம் கிடையாது, வெறும் உடல் ரீதியான விஷயங்கள். எனிவே நன்றி உணர்வு இருக்கணும் மாதாஜி. கண்டிப்பா. இந்த காலத்துல மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்க. இந்த காலத்துல பதவி, புகழ், பணம் மூணுக்கு தான் ஆசை. விட்டமின் பான்னு சொல்லுவாங்க மாதாஜி. அது மட்டும்தான் தேவை. நல்ல குணம் யாருக்கும் தேவையே கிடையாது. அதுங்க அவங்க தானே ஃபேமஸ் ஆகுறாங்க. குணம் இருக்கிறவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. ஸ்பாட்லைட்ல நம்ம இருக்கணும். எனிவே எந்த கொடுத்துடலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. நான் நினைச்சேன் சரி நம்ம நிறைய பிலாசபி எல்லாம் பேசுறதுக்கு இன்னைக்கு ஒரே கதையா பார்த்தோம், எல்லாரும் வந்து ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். ஹரே கிருஷ்ணா. எந்த கொடுத்துடலாம். தேங்க்யூ மாதாஜி.